இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இது நமக்கு தெரிஞ்சது தானே என்று நீங்கள் தள்ளிவிடாமல் அவர்களின் வரலாற்றின் சில வரிகளை வாருங்கள், எவ்வளவு ஆழமாக அவர்கள் வாழ்க்கை அமைந்திருந்தது என்பதை பார்ப்போம். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நினைவு கூறுகிறோம் தெரியுமா? ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலகம் முழுக்க துல்ஹஜ்ஜினுடைய பிறை தொடங்கியதிலே இருந்து உலகத்தின் கோடிக்கணக்கான பள்ளிவாசல்களில் கோடிக்கணக்கான முஸ்லிம்களின் நாவுகளில் குர்பானி கொடுத்து முடிக்கிற வரைக்கும் இப்ராஹிம் என்கிற பெயர் சொல்லாமல் நமக்கு இந்த மாதம் கடக்க முடியாது, நமக்கு இந்த மாதம் போக முடியாது. அவர்களினுடைய பெயர் தவிர்க்க முடியாத அம்சமாய் முஸ்லிம்களோடு இந்த நாட்களில் பின்னி பிணைந்து விட்டது. எங்காவது உலகத்தின் ஒரு இடம் இந்த துல்காய்தா துல்ஹஜ்ஜில் இப்ராஹிம் பெயர் சொல்லாமல் கடந்து விட முடியுமா? முடியவே முடியாது. மகத்தான அந்த மனிதர் இஸ்லாமிய ஆண்டின் 2-3 மாதங்களில் நீக்கமர நிறைந்திருக்கிறார்கள். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்வின் ஏராளமான படிப்பினைகள் நமக்கு உண்டு. அதன் வரலாற்றின் சில பக்கங்களை நாம் இப்போது பார்க்கிறோம். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் இருக்கிற பல்வேறு மதங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசி. எல்லா நபிமார்களையும் எல்லாரும் ஏற்க மாட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமை எல்லோரும் ஏற்க மாட்டார்கள், கிறிஸ்தவர்கள் ஏற்பதில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாமை யூதர்கள் ஏற்பதில்லை. ஆனால் யூதர்களும் சொந்தம் கொண்டாடுகிறார்கள், இப்ராஹிம் எங்களை சார்ந்தவர். கிறிஸ்தவர்கள் சொந்தம் கொண்டாடுகிறார்கள், ஆபிரகாம் எங்களை சார்ந்தவர். நாமும் சொல்லுகிறோம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களின் சமுதாய தலைவர். எனவே உலகத்தில் இருக்கிற மதங்களெல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு இவர் எங்க ஆள் என்று தனதாக்கி கொள்ளுகிற தகமை மிக்கவர்கள் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஈராக்கிலே பிறந்தவர்கள். அல்லாஹு அக்பர். ஈராக்கிலே பிறந்து மிஸ்ர் தேசத்தின் வழியாக பயணித்து மக்காவிலே தஞ்சமாகி இவர்களின் வரலாறு சுமார் 3 நாடுகளை அல்ல, 3 நாகரிகங்களை, 3 கலாச்சாரங்களை கடந்த வாழ்வாங்கு வாழ்ந்து மகத்தான சாதனைகளை விட்டு சென்ற தலைவர் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நாம் முக்கியமாய் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? நம் சமுதாயத்திற்கு இறைவன் என்ன பெயர் வைத்திருக்கிறான் தெரியுமா? இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் சமுதாயம். மில்லத் இப்ராஹிம் குர்ஆனிலே வருகிறது. நாமெல்லாம் மில்லத்தை இப்ராஹிம். உம்மத்து என்னவென்று கேட்டால் உம்மத்தே முஹம்மது என்று சொல்லுவோம். மில்லத், நீங்கள் எந்த சமுதாயத்து மக்கள், எந்த வழித்தோன்றல்கள் என்று கேட்டால் ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகிறான், மில்லத் அபீக்கும் இப்ராஹிம், உங்களின் தந்தை இப்ராஹிமினுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள், ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நினைவு கூறுகிற தருணங்கள் எல்லாம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய தந்தை என்று சொல்லுவார்கள். நீங்கள் இப்போது யோசிக்க வேண்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு ஆன்மீக தந்தை என்று சொல்லலாம், தாத்தா என்றும் சொல்லலாம், பாட்டனார் என்று சொல்லலாம். காரணம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தந்தையின் அந்தஸ்திலே இருக்கிறார்கள். அதனால் தான் அவர்களுடைய மனைவிமார்கள், தாய்மார்கள். நாயகம் தந்தையினுடைய அந்தஸ்து என்றால் அந்த தந்தைக்கு தந்தை நமக்கு தாத்தாவாக வேண்டும் அல்லவா? எனவே ஆன்மீக ரீதியாக பாரம்பரிய வழித்தோன்றலின் மூல முதலாமானவராக ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். இவர்களின் அறுவை வறுமைகளை பற்றி பேசுவதற்கு முன்னால் இதுவெல்லாம் இவர்களின் சிறப்பு தன்மைகள். முக்கியமாய் ஒரு தன்மை என்ன தெரியுமா? உலகத்திலே யாராலும் பேசுகிற போதெல்லாம் தவிர்க்க முடியாத அந்த தகுதி. வத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா, அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நண்பராக எடுத்துக்கொண்டான். ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் நண்பராக இருப்பது என்பது உலகத்தில் இருக்கிற உறவுகளின் உச்சகட்டம். மனைவியாய், கணவனாய், மகனாய், மகளாய், மைத்துனியாய், மாமனாராய், மாமியாவாய், பக்கத்து வீடாய், நிறைய உறவு முறைகள் உலகத்தில் நமக்கு இருக்கலாம். நண்பன் என்பது, நட்பு என்பது உலகத்தினுடைய உறவுகளில் எல்லாம் உயர்ந்த உறவு.
அந்த உறவின் உச்சத்திலே வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் சொல்லுகிறான், அவர் எனது நண்பர். வத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா. முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் இந்த உலகத்தில் நபிமார்களில் அடுத்த இடம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கைருல் பஷரி பஅதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுக்கு பின் இந்த உம்மத்தில் இல்லை, இந்த உலகத்தில் சிறந்த மனிதர் யார் என்று கேட்டால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த உம்மத்தில் வேணும்னா ரசூலுக்கு பின்னாடி சிறந்த மனிதர் என்பது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்று நாம் அறிந்திருப்போம். ஒட்டுமொத்தமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை தோன்றிய உலக உம்மத்தில் பெருமானாருக்கு அடுத்தபடியாய் சிறப்பிற்குரியவர்களை சொல்லுங்கள் என்றால் தவிர்க்க முடியாமல் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் வந்து நிற்கும். இப்படி பல்வேறு சிறப்புகளுக்கு சொந்தக்காரன் அவரைத்தான் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா துல்ஹஜ் மாதம் முழுக்க பல்வேறு இபாதத்துகளில் நினைவு கூறும் வண்ணம் ஆக்கியிருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமல்ல, அவர்களுடைய குடும்பம், மனைவி, மக்கள் எல்லாருமே இறைவனின் பாதையிலே தியாகிகள், புனித போராளிகள், அர்ப்பணிப்பு நிறைந்தவர்கள். ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டி ஒரு குடும்பத்தின் தந்தை பல இடங்களிலே இருப்பார், குடும்பத்தினர் ஒத்துழைக்க மாட்டார்கள். குடும்ப தலைவி இறை நெருக்கமாக இருப்பாள், மற்றபடி குடும்பத்தில் உள்ள ஆம்பளைகள் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு குடும்பத்தில் தலைவர், தலைவி, மக்கள் எல்லாருமே இறை நெருக்கம் பெற்ற தியாகசீலர்களாய், போராளிகளாய், அர்ப்பணிப்பு நிறைந்தவர்களாய் ஆகுதல் என்பது இந்த குடும்பத்திற்கு சொந்தமானதாக இருப்பதால் தான் குர்ஆன் இந்த குடும்பத்தை பற்றி சொல்லுகிறது. இவர்களையும் இவர்களுடைய மனைவியின் வரலாற்றை பேசிக்கொண்டு வருகிற திருக்குர்ஆனின் ஒரு இடம், வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அலைக்கும் அஹ்லல் பைத்தி இன்னஹு ஹமீதும் மஜீத். சிறப்பிற்குரிய நபியின் குடும்பமே, உங்கள் மீது அல்லாஹ்வின் அருளும் அவனுடைய அனுக்கிரகமும் அவனுடைய சாந்தி சமாதானங்களும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்று திருக்குர்ஆனால் வாழ்த்து சொல்லப்பட்ட, வான்மறையால் வாயார வாழ்த்து பெற்ற பெருமைக்குரிய குடும்பம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம். வரலாற்றில் கரடுமுரடான நிறைய பக்கங்களை கடந்து வந்தார்கள். அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய தந்தை எதிரி, அவர்களின் கோத்திரம் எதிரி, ஊர் எதிரி, எல்லாரும் எதிரி. ஓரிரை கொள்கையை கையில ஏந்தி கொண்டு புறப்படுகிற போது ஒரு பலமுனை தாக்குதலை சந்திக்கின்ற ஒரு போராளி எப்படியெல்லாம் வெற்றி கொள்ளுகிறார் என்கிற வரலாற்று பாடத்தை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் மூலமாக சொல்லுகிறார். அதனால் தான் இவருக்கு ஒரு சமுதாயம் என்று பெயர் வைக்கிறது குர்ஆன். இவர் தனி மனிதர் அல்ல, இவர் சமுதாயம். இவர் சாதாரணமானவர் அல்ல, கானித்தல் இல்லா, இறை வழிபாட்டுக்கு சொந்தக்காரர். இவர் சாதாரணமானவர் அல்ல, ஹனீஃபன். இவர் எந்த மதத்தையும் கடவுளையும் வழிபாட்டு கொள்கைகளையும் சாராமல் தூய இஸ்லாத்தினுடைய அடையாளம் இவர். ஷாக்கிரன் லி அன்உமிஹி, இறைவனின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்திய நல்லடியார். இதுவெல்லாம் குர்ஆன் வழங்குகிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றிய பாராட்டு பத்திரங்கள். இவர்கள் வரலாற்றில் நிறைய சுவையான பக்கங்கள் உண்டு. தந்தை சிலை வணக்கத்தை செய்கிற தந்தை, முழுக்க முழுக்க ஓரிரை கொள்கைக்கு எதிரியான தந்தை. ஆனால் அந்த தந்தையிடம் எவ்வளவு அழகாக பேசுகிறார் தெரியுமா? அந்த நயமான பேச்சை குர்ஆனிலே பதிவு செய்து விட்டான் அல்லாஹ். இப்ராஹீமை நினைவு கூறுங்கள் என்று சூரா மரியமிலே வரக்கூடிய வசனங்கள். தந்தையே, யா அபதி, பிரியத்திற்குரிய தந்தையை கூப்பிடுகிற போது பயன்படுத்துகிற வாசகம் இது. யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே. எதனால் நீங்கள் பார்க்காததையும் கேட்காததையும் வணங்குகிறீர்கள்? உங்களுக்கு எந்த பலனையும் தராத அறிவில்லாதவற்றை ஏன் வணங்குகிறீர்கள்? யா அபதி, எனது தந்தையே, உங்களுக்கு வராத செய்திகள் சில இறைவனிடமிருந்து எனக்கு வந்திருக்கிறது, நீங்கள் அதை பின்பற்றலாமே. யா அபதி, என் தந்தையே, ஷைத்தானை வணங்கி விடாதீர்கள், அவன் உங்களை அதாபிலே இட்டு சென்று வேதனையிலே ஆளாக்கி விடுவான் என்று நான் பயப்படுகிறேன். யா அபதி, எனது தந்தையே,
ரஹ்மானிடமிருந்து உங்களுக்கு வேதனை வந்துவிடும் என்று நான் அஞ்சுகிறேன். திரும்ப திரும்ப பிரியத்திற்குரிய தந்தையை கூப்பிடுகிற பாணி. உலகத்தில் அந்த ஆயத்துகளுக்கு விளக்கம் எழுதுகிற விளக்குமுறையாளர்கள் சொல்லுவார்கள், உன் தந்தை பாவியாக இருக்கலாம், உன் தந்தை இஸ்லாத்திற்கு மாற்றமாக இருக்கலாம், உன் தந்தை உனது இஸ்லாத்திற்கு எதிர்ப்பாக இருக்கலாம், ஆனாலும் உன் தந்தை தந்தைதான். உன் தந்தை தந்தைதான். மரியாதையோடு நடத்துவதும் கண்ணியத்தோடு நடத்துவதும் கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு அவர்களை அழைப்பதும் விழிப்பதும் கடமை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை சொல்லித் தருகிறார்கள். எவ்வளவோ பாவியா இருக்கட்டுமே, அவங்க உங்களுடைய தகப்பனார், அவங்க உங்களுடைய தாயார். உன் தகப்பனார் உன் தாயார் என்ற அடிப்படையில் அவர்களின் பாவச்சுமைகளுக்கு அப்பாற்பட்டு அவர்களுக்கு கண்ணியம் தர வேண்டிய கடமை நமக்கு உண்டு என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நயமான வார்த்தைகளை எதிராளியான தந்தையை பார்த்து பயன்படுத்தியதை குறித்து குர்ஆன் சொல்லுகிறது. வாழ்க்கை முழுக்க அல்லாஹ்வுக்காக வாழ்ந்த அற்புதமான போராளி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சில நேரங்களில் ஷிர்க் வைத்துவிடக்கூடாது, பாவம் செய்துவிடக்கூடாது என்பதற்காகவே பொய்யை போன்று தோற்றமுடைய வார்த்தைகளை பேசினார்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். மறுமை சம்பந்தமான கியாமத்து நாள் சம்பந்தமான ஹதீஸுகளில் வருகிறது, மக்கள் இப்ராஹிமிடம் போய் சிபாரிசு செய்ய சொல்லி கேட்பார்கள். அல்லாஹுவிடம் சிபாரிசு செய்து எங்களை நரகத்திலே இருந்து காப்பாற்றுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், இல்லை, நீங்கள் முகம்மதிடம் செல்லுங்கள், நான் வாழ்க்கையிலே ஒரு 3 பொய்கள் பேசிவிட்டேன், நான் அதற்காக வேண்டி வருந்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக நான் 3 பொய் என்று சொன்னார்கள் என்றாலும் இப்ராஹிம் பொய் பேசினார் என்று நாம் பேசக்கூடாது. காரணம் அது பொய்கள் அல்ல. அவரினுடைய அடக்கத்தில் அவர் அல்லாஹுவிற்கு முன்னால் அதற்கு வருத்தம் தெரிவிக்கிற இடத்தில் அதை பொய் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரே தவிர ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொய் பேசவில்லை. ஒன்றாவது, சிலையை வணங்க வாருங்கள் என்று ஒரு ஊர் திருவிழாவினுடைய நேரத்தில் சிலை வணக்கத்திற்கு அழைத்த போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னி சகீம், நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன். நம்ம சொல்கிறோம் இல்லையா, உடம்பு சரியில்லை, நான் வரல. இன்னி சகீம், நான் வியாதியஸ்தன்னு சொன்னாங்க. நமக்கு தெரியும் அவர்கள் வியாதியஸ்தர் அல்ல, ஆனால் இது அல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்ட பொய் கூட அல்ல. சொல்ல போனால் இப்படியும் கூட எழுதுவார்கள், உடல் வியாதியை நினைக்கவில்லை, உள்ளத்திலே வியாதி. நீங்களெல்லாம் இப்படி கட்டைகளையும் கற்களையும் சூரிய சந்திரனையும் இன்ன பிறவற்றையும் வணங்குகிறீர்களே என்பதிலே வந்த நோய் அது. இது முதலிடம். அல்லாஹுவுக்காக அவர் மாற்றி பேசிய தருணம். 2வது, நீங்கள் இந்த வரலாறுகள் கேள்விப்பட்டிருக்கலாம். கோபத்தால் முழுக்க ஒரு அரங்கில் வைக்கப்பட்டிருந்த சிலைகளில் ஒரு சிலையை அவர் உடைத்து விட்ட போது பல்வேறு நபர்களும் சந்தேகப்பட்டு பொதுமக்களுக்கு முன்னாலே, ஊர் மக்களுக்கு முன்னாலே நிறுத்தப்பட்டு, சிலையை நீங்கள் உடைச்சிங்களா இப்ராஹிம் என்று கேட்டபோது சொன்னார்கள், இல்லை, அந்த சிலைகள்லேயே உள்ள பெரிய சிலை சின்ன சிலையை உடைச்சிருச்சு. பல் ஃபஅலஹு கபீருஹும் ஹாதா ஃபஸ்அலூஹும் இன் கானூ யன்திகூன். பெருசு சிறுசை உடைச்சிருச்சு, வேணும்னா பெருசிட்ட கேளுங்க பேசுறதா இருந்தா என்று ஒரு கிண்டலாக அவர்கள் வணங்குகிற வழிபாட்டை குத்தி காட்டி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசியது பொய்யை போன்ற தோற்றமுடைய 2வது செய்தி. மனசுக்குள்ள பெரியவன் உடைத்து விட்டான் என்பதற்கு அர்த்தம் அந்த பெரியவன் உத்தரவிலே உடைக்கப்பட்டு விட்டது என்றெல்லாம் பல பொருள் உண்டு. அல்லாஹுவுக்காக சொல்லப்பட்ட ஷிர்கை எதிர்த்து போராடுகிற குணம் கொண்ட ஒரு போராளியின் பொய்கள் இந்த 2ம். 3வது அவர்களுடைய பர்சனல் சம்பந்தப்பட்டது. மனைவி சாராவோடு அவர்கள் மிஸ்ருக்கு கிளம்பி கொண்டிருக்கிறார்கள். மிஸ்ர் தேசத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிற வழியில் அநியாயக்கார அரசன், எந்த பெண்ணையும் தவறாக கை வைக்கிற அரசன், தவறாக கை வைப்பதற்கு முனைகிற போது சொன்னார்கள் மனைவியை பார்த்து, சாரா, இந்த உலகத்தில் இப்போதைக்கு நானும் நீயும் மட்டும்தான் முஸ்லிம். உலகத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் எல்லாம் சகோதர உறவு முறை வேண்டும்.
அந்த அடிப்படையில் நீ எனக்கு மனைவியாயினும் இஸ்லாமிய மார்க்க ரீதியாக நீ சகோதரி, எனவே நீ என் சகோதரி என்று அவர்களிடம் சொல்லுவேன். அந்த அரசனுக்கு ஒரு பழக்கம் உண்டு, மனைவிகளாக இருந்தால் கை வைக்க மாட்டான். சகோதரி என்று சொன்னால் தப்பித்து விடலாம். நீ எனது சகோதரி என்று சொல் என்று சொன்னார்களே, இது அவர்கள் பொய்யை போன்று தோற்றமுடைய ஆனால் பொய் அல்ல என்று மறுக்கப்படுகிற மூன்றாவது செய்தி. ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணங்களிலும் அல்லாவுக்காக இவர்கள் மாற்றி பேசிய ஒரு போராட்டத்தினுடைய வழியாக மக்களை மனங்களை வென்றெடுக்க வேண்டிய நிலையிலே இருந்த ஒரு இறை நேசர், இறைவனின் நண்பர் எப்படியெல்லாம் தங்கள் வாழ்க்கையின் கட்டங்களை நகர்த்தினார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு படிப்பினைக்குரிய செய்தி. சரி, தந்தை மட்டுமல்ல, ஊர் மக்களை மட்டுமல்ல, வாருங்கள் வரலாற்றின் அடுத்த பகுதியை பார்ப்போம். அரசன் நம்ரூதோடு போர். அரசன் நம்ரூது தன்னை கடவுள் என்று உலகத்திலே சொல்லிக் கொண்ட அந்த அவன் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை, அவரின் பிரச்சாரத்தை, அவரின் தஅவாவை, அவரின் ஏகத்துவ கொள்கையை, அவர் தன் இஸ்லாத்தை மக்களிடத்தில் பரப்புவதை அஞ்சியவன் ஒரு கட்டத்தில் நெருப்பு குண்டம் மூட்டப்பட்டு அதிலே போடுவதற்கு முடிவெடுத்தான். தெரிந்த வரலாறு என்றாலும் நான் லேசாக சொல்லிவிட்டு நகர்கிறேன், சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டும். காரணம், இந்த நாட்களின் நமக்கு நகருகிற இந்த மாதங்களின் நாட்களின் தலைவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நெருப்பு குண்டோன்னா சாதாரணமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி குழியெல்லாம் இல்லை. ஊருக்கு வெளியே ஒரு மிகப்பெரிய அகழ் தோண்டுவது போல தோண்டினார்கள். ஒரு மிகப்பெரிய குழி, சும்மா சின்ன குழியெல்லாம் இல்லை. ரப்பு பகலாக வேலை நடந்தது. எக்கச்சக்கமான மரக்கட்டைகள் கொண்டு வந்து குவிக்கப்பட்டது. தீ மூட்டப்பட்டது. தப்சீர்களில் வருவது போல் 40 நாட்கள் 4 மாதம் என்றெல்லாம் மாசக்கணக்கில் எரிக்கப்பட்டது நெருப்பு குண்டம். யார் போடப்பட்டாலும் நிமிடங்கள் எல்லாம் அல்ல, அடுத்த வினாடியில் பஸ்பமாகிவிட வேண்டும் என்கிற அளவுக்கு நெருப்பு குண்டம் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் போடுறதுக்கு வழி தெரியலை. இந்த நெருப்பு குண்டத்தை தயார் செய்வதற்கு உள்ளிருந்து ஆட்களை எல்லாம் வெளியிலிருந்தெல்லாம் கொண்டு வந்தாங்க. நெருப்பு குண்டத்தை சும்மா மண்ணு குழி மாதிரி தோண்டல, உள்ளே எல்லாம் பூசி ஒரு மிகப்பெரிய கீழே இருக்கிற அரண்மனையை போன்று அது ரெடி செய்யப்பட்டது. கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நெருப்பு கங்கு அனல் அடிக்கிறது, யாரும் பக்கத்தில் போக முடியலை. மிஞ்சனீக் என்று சொல்லி இந்த ராட்டனந்தூரிகளை போல இந்த நம்ம குழந்தைங்க கொடை மாதிரி விளையாடுவாங்கள்ல, இப்படி ஒருத்தரும் அப்படி ஒருத்தரும் அமுத்தி விட்டால் அவர் போய் துள்ளி அங்கே விழுகணும். அந்த மாதிரி ஒரு மிஞ்சனீக் என்று சொல்லக்கூடிய ஒரு குடை அதை ஏற்பாடு செஞ்சாங்க. வெகு தூரத்தில் எங்கோ இருக்கிறது நெருப்பு கிடங்கு, நெருப்பு குண்டம். இங்கே இருந்து அவரை உட்கார வச்சு, கட்டையில் உட்கார வச்சுட்டு ஒரு அமுத்தனா நேராக போய் அவர் பறந்து அதற்குள்ளே விழ வேண்டும் என்று ஏற்பாடு. கைகள் கட்டப்பட்டது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், கால்கள் விலங்கிடப்பட்டது. மொத்தத்தில் கைகளும் கால்களும் விலங்கிடப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பிறகு ஆடை உரியப்பட்டார்கள். அல்லாவின் மீது சத்தியமாய் அன்றைக்கு வாழ்ந்த சமூகத்தில் அவர்களை விட வெட்கமானவர்கள் யாரும் இல்லை, அவர்களை விட வெட்க உணர்வு நிறைந்தவர்கள் யாரும் இல்லை. சின்னதாய் கூட தன் அங்கங்களை வெளிப்படுத்துவதற்கு ஒருபோதும் துணிய மாட்டார்கள் நபிமார்கள். நபிமார்களின் சிறப்பு குணங்களில் ஒன்று அவர்களின் வெட்கம். ஆடை உரியப்பட்டு, கைகள் விலங்கிடப்பட்டு, கால்கள் விலங்கிடப்பட்டு, மரக்குடுவையிலே அமர வைக்கப்பட்டு அழுத்தப்பட்டது. அவர் போய் அங்கே விழுந்தார். உங்களுக்கு தெரியும், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். மலக்குகள் உதவி கேட்டபோது, உதவி செய்கிறேன் என்று முன் வந்தபோது, உலகத்தின் பறவைகள் ஹைவானாத்துகள் எல்லாம் வந்தபோது, எல்லாத்திட்டையும் அவனுக்கு என் நிலை தெரியும், என் ரப்பு எனக்கு போதும் என்கிற பொருள்பட்ட ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். எல்லா இக்கட்டான சந்தர்ப்பங்களிலும் தானாக நம் வாயில இருந்து வரவேண்டிய வார்த்தை ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். எனக்கு அவன் போதும், காரியங்களுக்கு பொறுப்பேற்பதில் அவன் நல்லவன் என்ற கருத்தை சொல்லிவிட்டு விழுந்துட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆச்சரியம் என்ன தெரியுமா? அல்லாஹு சொல்லிவிட்டான், யா நாரு கூனி பர்தம் வசலாமன் அலா இப்ராஹிம்.
நெருப்பே, இப்ராஹீமின் மீது நீ குளிர்ந்து விடு. இப்ராஹீமை எரிக்காதேன்னு அர்த்தம். நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தையை. அதாவது அவர்கள் மூட்டி இருக்கலாம் நெருப்பை, நெருப்பு அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் உள்ளது. விறகு அவர்கள் கொண்டு வந்து கொட்டி இருக்கலாம், விறகு அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் உள்ளது. ரெண்டுமே அல்லாஹ்வுடைய படைப்பு. அவனுடைய உத்தரவு இல்லாமல் விறகு விறகாக எரிய முடியாது, நெருப்பு நெருப்பாக சுடர்விட முடியாது. ரெண்டும் தனது பணியை நிறுத்தி கொண்டது. உள்ளே வீசப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சுருண்டு ஒரு நிமிடத்தில் கருக்கட்டையாகி சாம்பலாகி பஸ்பமாகி விடுவார் என்றுதானே எதிர்பார்ப்போம். இல்லை, அவர் உள்ளே நுழைந்தார், நடந்தார், நெருப்பு குண்டத்திலே நடந்தார். என்ன நடந்தது தெரியுமா? அல்லாஹ் சொல்லிட்டான், நெருப்பு. சில பேர் நினைக்கிற மாதிரி இப்படி இல்லை, நெருப்பே பூங்காவா மாறிடுச்சுன்னு. இல்லை, நெருப்பு நெருப்பாக தான் இருந்துச்சு. இப்ராஹிம் மேலே ஒன்றும் செய்யலை. ஏன்னா அந்த கை விலங்க நெருப்பு உடைச்சது. காரணம், கை விலங்குக்கு பேர் அது விலங்கு தானே ஒளி, அது இப்ராஹிம் அல்ல. கால் விலங்க கட் பண்ணிருச்சு நெருப்பு, அது கால் விலங்கு தானே ஒளி, அது இப்ராஹிம் அல்ல. அல்லாஹ்வுடைய வார்த்தை என்ன தெரியுமா? இப்ராஹிமின் மீது குளிர்ந்து விடு. அவர்களுடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் அவர்களுடைய எந்த பகுதியையும் நெருப்பு தீண்டல. ஆனா இவர்களால் போடப்பட்டிருந்த சங்கிலிகள், கட்டப்பட்டிருந்த விலங்குகள் எல்லாம் தூள் தூளாயிருச்சு. நடந்து கொண்டிருந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். பக்கத்திலே போவதற்கு பயம். அவர் கருகட்டும், நெருப்புத்தன்மை ஆறட்டும். 1-2 தினங்கள் விட்டு விட்டு வந்து பார்த்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹு அக்பர், தப்சீரிலே வருகிறது, வன்னாசு யரவுன இப்ராஹிம வஹுவ யுஸல்லி. அதே குண்டத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்கள் வந்த பிறகு அவர்கள் வெளியே வந்த போது, அல்லாஹு அக்பர், அந்த தந்தை ஆசர் சொன்னதாக ஒரு பதிவு உண்டு. என்ன சொன்னார் தெரியுமா? நிஅமர் ரப்பு ரப்புக், ஓ ரப்பு தான் நல்ல ரப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். யார்? அந்த தகப்பனார். அது என்ன தீவிரமான கடவுள் பக்தரா, சிலை வணங்கியா இருந்தவர், அது எப்படி அப்படி சொன்னாருன்னு நீங்கள் நினைக்கலாம். ஒன்றும் இல்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இந்த தெய்வங்களை எல்லாம் பிடிக்காது. அவர் எந்த தெய்வங்கள் இவர் எரிஞ்சு கரிஞ்சு சாம்பல் ஆகிறத பார்க்கட்டும்னு சொல்லி எல்லா சிலைகளையும் அங்கே சுற்றி கொண்டு வந்து வச்சுருந்தானுவோ. எங்கே? அந்த குண்டத்தை சுற்றி ஒவ்வொரு சிலையும், பெரிய பெரிய ஊரில் இருந்த சிலை பூரா. எதுக்குன்னா இவர் துள்ளி துடிச்சு சாகிறது சந்தோஷமாக அது பார்க்கணுன்ட்டு. இவர் பார்த்தா ஜம்முன்னு உள்ளே நடந்துட்டுருக்கார். வந்தவன் பூரா அதை காரி துப்பிட்டு போயிருக்கான். உங்களையெல்லாம் நம்பி இங்கே கொண்டு வந்து நிற்க வச்சோம் பாரு அப்படிங்கிற மாதிரி. குறிப்பாக சொந்த தந்தை சொல்லியிருக்காரு, நிஅமர் ரப்பு ரப்பு, ஓ ரப்பு தான் ரப்பு என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். உண்மையாகவே நாம் யோசிக்கிறோம், அல்லாஹ் பொறுப்பேற்று கொள்ளுகிற நல்லடியார்கள், வஹுவ யதவல்ல ஸாலிஹீன், குர்ஆனிலே வருகிறது, அவன் நல்லடியார்களுக்கு பொறுப்பேற்கிறான். அவன் பொறுப்பேற்று கொண்ட அடியார்களுக்கு உலகம் ஒன்று திரண்டு ஏற்பாடு செய்தாலும், இவர்களால் தெய்வங்கள் என்று கருதப்பட்ட யார் ஏற்பாடு செய்தாலும் தவிடுபொடியாக்குகிற தன்மை ரப்புல் ஆலமீனுக்கு உண்டு. அதனால் தானே அடிக்கடி கேட்பார்கள் நல்லடியார்கள், ஏன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வத்தவல்லனி ஃபீமன் தவல்லைத், யா அல்லாஹ் நீ யாருக்கு பொறுப்பேற்றுக்கிட்டையோ அவங்கள என்னையும் ஆக்கிவை, என்னையும் பொறுப்பேற்றுக்கொள் என்று கேட்பார்கள் நல்லடியார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத் என்று நாம் ஓதுகிற அந்த துஆவின் வாசகத்தில் வருகிறது, வத்தவல்லனி ஃபீமன் தவல்லைத். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஆட்சியாளர்களுடைய எதிர்ப்பை எல்லாம் சம்பாதித்தவர்கள். குடும்பத்திலையும் கொஞ்சம் லேசாக சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் ரொம்ப லாபகமாக எதிர்த்து போராடிய வெற்றி கண்ட தலைவர். உங்களுக்கு தெரியும், அவங்களுடைய முதல் மனைவி சாரா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமத்தை பற்றி தெரியறதுக்காக சொல்கிறோம். சாரா முதல் மனைவி, சொந்தக்கார பொண்ணு சாரா அம்மா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய சச்சா மக, அவங்கள தான் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. எக்கச்சக்கமான பெரிய மஹப்பத்து மனைவி மேலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு. அந்த மனைவி மேலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மஹப்பத்துக்கு பல்வேறு காரணம், 3 முக்கியமான காரணம். ஒன்று என்னென்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய
இந்த நுபுவத்து நபித்துவத்தை ஏற்ற முஸ்லிமான, அதாவது தீனுடைய பெண்மணி. தீனுக்காக அந்த பெண்ணை பிடிக்கும். ரெண்டாவது அழகு. சாரா அம்மா அப்படி ஒரு அழகு, அல்லாஹு அக்பர், அந்த அழகுக்காக பிடிக்கும். மூணாவது ஏற்கனவே சொந்தம், நெருங்கின சொந்தம், எனவே பிடிக்கும். எந்த அளவுக்கு தப்சீர்கள் இருக்கு தெரியுமா? உலகத்தில் இருக்கிற பெண்கள்லேயே அழகான பெண்ணு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாடி சாரா அம்மா தானம்மா, வேற யாரும் கிடையாது. ஹவ்வா, நம்முடைய தாய் ஹவ்வாவுக்கு அடுத்து இந்த உலகத்தில் அழகிய பெண் என்று யாரையாவது சொல்லணும்னா சாரா அம்மா தான். அஜ்மலு நிசாயில் ஆலமீன் என்று எழுதுகிறார்கள். ஏன் இப்படி கூட உண்டு, என்ன தெரியுமா? உலகமே போற்றுகிற அளவுக்கு உலகத்தின் பேர் அழகராக திகழ்ந்த ஆண்களில் அழகர் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமின் அழகுக்கு காரணமே இந்த சாரா அம்மா தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஜத்தத் பாட்டி முறை வேண்டும். யாரு? சாரா அம்மா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய முதல் மனைவி சாராவினுடைய வழித்தோன்றல்களில் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். உலக பேரழகராக இருக்கிற யூசுஃபின் அழகு அந்த சாராவிடமிருந்து வந்தது என்று எழுதக்கூடிய மார்க்க அறிஞர்கள் குறிப்புகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்போ இவ்வளவு பெரிய அழகுடைய சாரா அம்மா முதல் மனைவி, என்ன குழந்தை இல்லை, பேரழகு, ரொம்ப பிரியம். ரெண்டு பேரும் அப்படி ஒரு இணை பிரியாத ஜோடி. சின்ன சின்னதாய் கூட ஊழல்கள் பிரச்சனைகள் வராத இனிமையான குடும்பம். மிஸ்ருக்கு போகிறார்கள். ஈராக்கினுடைய கடற்கரை பகுதிகளிலே இருந்து மனைவியை கூட்டி கொண்டு மிஸ்ருக்கு போகிற வழியில் தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவம் நடந்தது. அந்த அரசன் ஒருத்தன் பெண்களை கை வைக்கக்கூடிய பேதமை பிடித்தவன். அவன் சாராவை நெருங்கினான். இதெல்லாம் சொல்லி பார்த்துருச்சு. நான் இப்ராஹிமுடைய சகோதரி, அப்படி இப்படி எல்லாம் தப்பிக்கிறதுக்கு என்னென்ன முகாந்திரமோ எல்லாம் பண்ணியாச்சு. ஆனாலும் அவன் திரும்பவும் இந்த பெண்ணை தொடுவதற்கு வந்தான். வந்தப்போ வேறு வழியே இல்லை. அழகான ஒரு துவா, ஒரு வசீலா. நல்லா தெரிஞ்சுக்கணும், வசீலான்னு சொன்னால் இறைவனிடத்தில் உதவி தேடுவதற்கு தன் நல்ல செயலை கொண்டு காரணம் காட்டி உதவி தேடுறது. யா அல்லாஹ், நான் இந்த மாதிரி செயலை செஞ்சுருக்கிறேன், அதை ஏற்றுக்கிட்டு நீ எனக்கு இப்படி பண்ணி கொடுன்னு கேட்குறது. சாரா அம்மாவை அரசன் நெருங்குகிற போது ஓதினார்கள், அல்லாஹும்ம இன் குன்து ஆமன்து பிக வ பிரசூலிக வ அஹ்ஸன்து ஃபர்ஜி இல்லா அலா ஜௌஜி ஃபனஜ்ஜினி மிம்மா அன ஃபீஹி. யா அல்லாஹ், நான் உன்னை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறேன், உன் ரசூலை கொண்டு ஈமான் கண்டிருக்கிறேன் என்பது உண்மையானால், உன்னையும் ரசூலையும், ரசூல்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமையும் ஈமான் கொண்டிருப்பது உண்மையானால், என் கணவனை தவிர வேறு யாருக்கும் எனது கர்ப்பத்தை, எனது மறைவிடத்தை நான் தராத பத்தினித்தனம் உடையவள் என்பது உண்மையானால், இப்போது நான் இருக்கிற பிரச்சனையில இருந்து யா அல்லாஹ் என்னை காப்பாற்றிவை என்று அற்புதமான வசீலாவை முன்வைத்து சாரா அம்மையார் கேட்ட துஆ அல்லாஹ் கபூல் செய்து விட்டான். பக்கத்தில் போகிறான், அவனால் முடியலை, அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிருந்து, முடியலை, தொட முடியலை. 3 தடவை நெருங்கினான். 3 தடவையும் இந்த துஆ, குன்து ஆமன்து பில்க வ பிரசூலிக வ அஹ்ஸன்து ஃபர்ஜி இல்லா அலா ஜௌஜி ஃபனஜ்ஜினி மிம்மா அன ஃபீ. 3 தடவை நெருங்க முடியலன்ன உடனே கடைசியில் அவன் ஒரு வேலை பண்ணான். இது ஏதோ சைத்தான் போல் இருக்கு, இதை கொண்டு போய் வெளியே விட்டுருங்கன்ட்டான் இந்த அம்மாவை. ஃபைன்னஹா ஷைத்தானா, இந்த பெண்மணி சைத்தான் மாதிரி தெரியுது, அஹ்ரிஜூஹா மின்னி, என் இடத்துல இருந்து முதல்ல இந்த பொம்பளை கூட்டிகிட்டு போங்கண்ணா. கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதற்கு பிறகு மிஸ்ரு வந்தார்கள். அவர்களுடைய அடிமை பெண்ணான ஹாஜராவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு குழந்தை இல்லாததுனால அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி இப்ராஹிம் ஹாஜர் தம்பதியினர், ஹாஜர் மிஸ்ரை சார்ந்தவர்கள், கிபுத்தியை சார்ந்தவர்கள், எகிப்திய குலத்தை சார்ந்தவர்கள். அவங்க 2 பேரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்த உடனே குழந்தை பிறந்துருச்சு. பொதுவாக பொம்பளைகளுக்குள்ள உள்ள விஷயம், இவங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு இருந்தாலும் குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தையின் மீது பிரியமும் அந்த ஹாஜரின் மீது பிரியமும் இது எல்லாம் பார்த்தப்போ, அதாவது ஹாஜர் அடிமை பெண்ணை அன்பளிப்பாக தான் கொடுத்தாங்க சாரா. இப்போ குழந்தையெல்லாம் பிறந்து அவங்களுக்குள்ள உள்ள நெருக்கம், ஒரு சின்ன ரோஷமெல்லாம் வந்துச்சு. இந்த ரோஷம் பொதுவாக பெண்கள்கிட்ட உள்ளது.
2 பெண்கள் ஒரே ஒரு ஆணுக்கு கீழே இருக்கிற போது ஏற்படுகிற சாதாரணமான ஒரு செய்தி. அப்படியெல்லாம் ஆயிடுச்சு. குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அதில் கூட நிறைய வருது. கோபத்தில் அந்த வேகத்தில் சொன்னாங்களாம், ஆஜராவோட உறுப்புகளில் 3 உறுப்பை சிதைக்காமல் விட மாட்டேன்னாங்களாம். ஹதீஸுகளில் வரலாறுகளில் முர்ரிஹீன்கள் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயந்து போய் ரோஷத்தில் இந்த பொம்பளை கோபத்தில் என்னென்னமோ பண்ணுறாங்க, வேலை ஏதாவது கை காலை வெட்டி போட்டால் 3 உறுப்புகளை சிதைக்கிறேங்கிறாங்க, என்ன நடக்கும்னு தெரியலையேன்னு. அப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமாக போய் பக்குவமாக புரிய வச்சு எல்லாம் பண்ணி நான் சத்தியம் பண்ணிட்டேன்னாங்களாம். இப்போ இவங்களா சொல்லியிருக்காங்க, நீங்கள் சத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வேலை உண்டு, ஒரு வேலை வேணால் செல்லலாம், உறுப்புகளை சிதைக்கிறேன்னு தானே சொல்லியிருந்தேன். ஹாஜரா அம்மாவோட 2 காதுலையும் 2 ஓட்டை போட்டுரு, 2 காதில் துவாரம் போட்டுரு அப்படின்னு சொல்லி அதை போடப்பட்டது. அதே மாதிரி அந்த துவாரத்தை காது துவாரத்தில் அது சொல்லப்போனால் அப்படி துவாரம் போட்டதுக்கப்புறம் அது ஒரு அழகாக மாறியது. அதில் ஒரு கம்மலை போன்று ஒன்றை ஏற்பாடு செய்தார்கள். இங்கேயும் போட்டாங்க, இங்கேயும் போட்டாங்க. அது பார்த்தா அழகாக போச்சு. நீங்கள் நினைக்கலாம், அப்போ இன்றைக்கி எல்லாருமே காது குத்துறதுக்கு ஒரு முன்மாதிரி இருக்குது போல தெரியுது வரலாறுல அப்படின்னு. சரி, 3 சிதைவுன்னு நீங்கள் நினைக்கலாம். இன்னொன்று பெண்களுடைய கத்னா சம்பந்தப்பட்டது, அதனுடைய விரிவு இப்போது தேவையில்லை. மொத்தம் 3. இந்த 3ஐயும் செய்து முடித்து விட்டார்கள். அதற்கு பிறகு அந்த துவாரத்தில் ஒரு அழகிய ஒரு ஆபரணத்தை போட்டதற்கு பின்னால் ஹாஜராவுக்கு அழகு கூடியதுன்னு வருது. ஹாஜரா அம்மையாரை கூட்டிக் கொண்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கைக்குழந்தை எடுத்துக்கொண்டு மக்காவிலே போய் ஆளில்லாத இடத்திலே விட்டவர்கள் வந்த வரலாறு ரொம்ப பிரபலமானது. அதாவது எதற்கு இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறோம்? ஒரு குடும்பமே அல்லாஹ்வின் பாதையில் அர்ப்பணமாகிற அற்புதமான உலக குடும்பங்களுக்கான முன்மாதிரி குடும்பம். சாராவிடம் போயாக வேண்டும், ஹாஜராவை இங்கே விட்டு ஒரே ஒரு கூஜா, அந்த கூஜாவில் தண்ணி. அப்போவெல்லாம் மக்காவில் தண்ணியும் இல்லை, மனிதர்களும் இல்லை, ஜம்ஜமும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு கூஜா தண்ணி, ஒரு சிறிய பேரிச்சம்பழத்தினுடைய ஒரு தோல் பை, அவ்வளவுதான், கொடுத்தாச்சு. கிளம்ப முற்படுகிற போது திரும்ப இவங்க கிளம்புற அவசரத்தை பார்த்துட்டு ஹாஜர் கேட்டார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா, எங்களை இப்படி நடுக்காட்டில் யாரும் இல்லாத தன்னந்தனியாக விட்டுட்டு உங்களை போய் சொல்லி அல்லாஹ் சொன்னானா? நாம் என்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உடனே சொன்னாங்க, ஃபைதா லா யுதையுனா, அப்படின்னா அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான், நீங்கள் போலான்ட்டாங்க. அப்போ ஒரு குவளை தண்ணீரோடு சில பேரித்தம் பழங்களோடு துவங்கிய மக்காவினுடைய வாழ்க்கை, ஹாஜர் இஸ்மாயில் அவர்களுடைய வாழ்க்கை. இப்படி வழி நெடுக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மறக்க முடியாத அற்புதமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள். ஒரு துல்ஹஜ் மாதம் வருகிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பேசாமல் நகர முடியாது. எனவே இவர்களுடைய வரலாற்றின் தொடர் இதுவரை இருக்கட்டும். இனி அவர்கள் மகனை அறுத்து குர்பானி கொடுக்க துணிந்த முன்வந்த விஷயங்களும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திலே கேட்ட பிரார்த்தனைகளும், அது பழிக்கப்பட்ட விதமும், அது ஒப்புக்கொள்ளப்பட்ட விதமும், இவைகளை பற்றி எல்லாம் துல்ஹஜ்ஜினுடைய அடுத்த நாட்களில் மீண்டும் குர்பானி குறித்து பேச வேண்டியது இருக்கிறது அல்லவா? அப்போது நாம் மீண்டும் பேசுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் வாழ்வை வரலாற்றை முழுமையாய் வாசித்து அதன் பாடங்களை படிப்பினைகளை பெறுகிற அதே நேரத்தில் அந்த தியாக மனப்பான்மையை, அந்த அர்ப்பண உணர்வை, அந்த போராடுகிற தன்மையை, அல்லாஹுவிற்காக எதையும் இழக்க முன்வந்த அவர்களினுடைய அந்த அர்ப்பணிப்பை எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. இந்த வாரத்தில் தொடங்குகிற புனிதம் மிக்க துல்ஹஜ்ஜினுடைய பரக்கத்தால், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய உருவத்தால் அல்லாஹ் புனித துல்ஹஜ்ஜின் கைரு பரக்கத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.